ஹாய் அனைவருக்கும் ஸ்வீட் வணக்கம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹாப்பி பர்த்டே சூர்யா அண்ணா. கருப்பு பிளாக் படத்தோடைய டீசர் வந்திருக்குது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் சூர்யா அண்ணா ஃபேன்ஸுக்கு ஒரு சூப்பர் மீல்ஸ் காத்துக்கிட்டு இருக்குன்னு நம்பலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சூர்யா அண்ணாவை பத்தி சில விஷயங்கள்லாம் பேச போறோம். பட் மெயினா கருப்பு 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 இந்த பிளாக்கை பத்தி தான் பேச போறோம். ஸோ டீசர் வந்திருக்கு. இந்த டீகோடிங்கு அப்படிலாம் பேசாம கொஞ்சம் டெக்னிக்கலாவும் கொஞ்சம் கதையோடையும் சேர்த்து ஒரு பிளெண்டோட ஒரு மாதிரி மிக்சியில் அரைச்சு ஃபைனலா சூர்யா அண்ணாவை பத்தி பேசிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்க போறோம். ஸோ தொடர்ந்து பார்க்க ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கருப்பு. ஸோ இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஆர்ஜே பாலாஜி அவர்களும் சூர்யா அண்ணாவும் சேர்ந்து படம் பண்ண போறாங்க வித் ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கல் தான் முதல்ல ஆரம்பிச்சது, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் சில பல டேட் கிளாஷஸ் அதெல்லாம் வந்தோன்னா சாய் அபியங்கர் உள்ள வராருப்பா அப்படின்னு ஒன்றுமே ஓகே, ஒரு யங் பிளட்டு ஒரு மாதிரி கண்டிப்பா மாசா தான் இருக்க போகுது, அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஒரு மாதிரி சம்திங் புதுசா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பிளஸ் ஆர்ஜே பாலாஜி ஆல்ரெடி சில டாக்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது. விஜயண்ணா கிட்ட சொன்ன கதையை தான் இப்போ இவர் ஓகே பண்ணியிருக்கிறாரு. சம் சாமி கான்செப்ட்ல தான் பண்ண போறாங்கன்ற மாதிரிலாம் ஒரு மாதிரி அரசல் பொரசலாம் அடிபட்டுச்சு இல்லையா? ஸோ வித் ஆல் தோஸ் ரூமர்ஸ்ன்னு என்னன்னா ஸ்பெகுலேஷன்ஸ் சொல்லலாமா? அப்புறம் டைட்டில் கூட வலைபேச்சுலாம் சொன்னாங்க, பேட்டை கருப்பு கருப்புன்னு மாத்திட்டாங்கன்ற மாதிரிலாம். ஸோ இவ்வளோ ஒரு விஷயங்கள் சுத்திட்டு இருந்தேன். அப்புறம் வீடியோ நலிக்காச்சு நினைக்கிறேன், சூர்யாண்ணா லாயரா இருக்கிற மாதிரி, ஆர்ஜே பாலாஜி அவர்களும் கோர்ட்ல எங்கேயும் போற மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. இதுதான் இன்னைக்கு வரைக்கும் இதுக்கு முன்னாடி கருப்பை பத்தி நமக்கு தெரிஞ்ச ஒரு சில அப்டேட்டுகள். ஸோ இன்னைக்கு டீசர் வந்திருக்குது. சூர்யா அண்ணா எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்கிறாரு, ஸ்கிரீன்ல பாக்குறதுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்குது. ஒரு ஒரு அஞ்சானோட லைட் அந்த முறுக்கு மீச லுக்கு கொண்டு வந்தது. அண்ட் அவரை அந்த ஒரு மாதிரி அப்கோர்ஸ் கடைசியா எதற்கும் துணிந்தவங்கள பார்த்திருப்போம் அந்த ஒரு ரூரல் லுக்ல. ஆனா அது பெருசா வெறுமனே மீசம் அது என்னமோ தெரியல, எனக்கு பெருசா செட் ஆகல. பட் இதுல செம்மையா இருக்குது அந்த கெட்டப்பு, அந்த லைட், அந்த நரைச்ச தாடி. ஜவான்ல அப்பா ஷாருக் கான் வைப்ஸ் எல்லாம் லைட்டா கொண்டு வருது. அப்கோர்ஸ் அங்கங்க ஷார்ட்ஸ்ல மெர்சலோட வைப்ஸும் போகுது. மேபி ஜி.கே. விஷ்ணு அவர்கள் பண்ணின ஒரு டிஓபி ஒர்க் தான் அதுவும் இதுவும். ஸோ அதனால மேபி வரலதோ ஒன்றும் எனக்கு தெரியல. ஸோ டெக்னிக்கலா ஓனா பேச ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்ஜே பாலாஜி அவர்கள் ஒரு ப்ராப்பர் ஃபேன் சர்வீஸ் ஒரு டீசர்னு சொல்லலாம், எங்கேயுமே குறை வைக்கல. டெஃபினட்டா சூர்யா சார் ஃபேன்ஸையும் தாண்டி ஒரு சாமானிய மக்கள் பார்த்தாலுமே இந்த படம் பார்க்கணும்பா அப்படின்ற மாதிரி தோணுது. சூர்யா அவர்களுக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு 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 தியேட்டர்ல விசில் அடிச்சுட்டு என்ஜாய் பண்ணிட்டு பாக்குற மாதிரியான ஒரு சூர்யா அண்ணா விஷயமா இருக்குது. அண்ட் இது ஒரு விஷயம். ரெண்டாவது டெக்னிக்கலா பேசணும் அப்படின்னா விஷுவல்ஸ் ஸ்டன்னிங்கா இருக்குது. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது. இதை இன்னும் ரிலேட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் ஜவானுடைய அந்த கலர் பேட்டர்ன்ஸ், கலர் டோனு, மெர்சலோடைய கொஞ்சம் அந்த கலர் வைப்ஸ் அதெல்லாம் ஞாபகப்படுத்துது. பட் இருந்தாலுமே கருப்பு வித் அந்த கலர் டோன்ஸ், கலர் பேலட்ஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ரெண்டாவது விஷயம். மூணாவது சூர்யானோட லுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அஞ்சான் அதாவது ரிசம்பிள் பண்ணாலுமே அவரோட லுக்கும் இந்த ஒரு கதை களத்துக்கு செமையா ஆப்டா இருக்குது. எடிட்டிங் டீசரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. கடைசியா மியூசிக் வரும் சாய் அபியங்கர். எனக்கு ஆக்சுவலா பிராங்கா சொல்லணும்னா நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகல மியூசிக்கை பொறுத்த வரைக்கும். ஏதோ ஒன்று கேட்டா மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்குப்பா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கா அப்படின்னா மேபி தெரியல, கேட்க மேபி பிடிக்குமா இருக்கும். பட் எனக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா நிறைய அந்த அனிருத் அவர்கள் பீஜம் எல்லாம் போட்டு நிறைய போட்டிருந்தாங்க, அதெல்லாம் ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. மேபி தெரியல, அதெல்லாம் அள்ளி கேட்டு பழக்கப்பட்ட மியூசிக், ஸோ அதனால நல்லா கனெக்ட் ஆயிருக்கும். இது புதுசா வந்திருக்கிறதுனால மேபி கேட்க பிடிக்கலாம், எனக்கு தெரியல. பட் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனா பார்க்கும்போது எனக்கு ஓகே நாட் பேட் அந்த மாதிரி தான் எனக்கு பர்சனல் ஃபீல் ஆச்சு. பட் நோ ஹேட்ரட் டுவர்ட்ஸ் சாய் அபியங்கர்லாம். அடுத்தது ஃபைனலா கம்மிங் டு தி நெக்ஸ்ட் செக்மெண்ட் கதையா பார்க்கும்போது ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டதும் அதுதான். ஸோ கருப்பு, ஸோ அந்த ஒரு பயங்கரமான ஒரு ஃபியர்ஸான சுருட்டு பிடிச்சிட்டு கருப்பு சாமியாவோட ஒரு அவதாரமாக அல்லது அவரே ஒரு மனுஷ ரூபத்துல எப்படி இருக்கும், அவர் இங்க கோர்ட்ல ஒரு பிரச்சனைக்கு எதிராக போறான்னு எப்படி இருக்கும் அப்படின்றது தான் கருப்பு. மேபி ஜெய்பிமே இன் அதர் ஒரு ஃபேண்டசி எலமெண்டோட சேர்த்தி ஒரு கமர்ஷியல் பேக்கேஜா கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சிந்தனை தான் மேபி கருப்பா இருக்கலாம். சேம் வித் மூக்குத்தி அம்மன் அதே மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ வருவாங்க, ஒரு ப்ராப்ளம் இருக்கும், அதுக்கு இவங்க ஒரு தீர்வு அவங்க ஸ்டைல பண்ணுவாங்க இல்லையா? ஸோ சேம் அதுதான் கருப்புன்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வில்லன் எப்பவுமே படத்துல பிரச்சனையா என்ன வரும் அப்படின்னா ஹீரோ பவரா இருப்பாரு, வில்லன் அப்படின்றவரு ஹீரோக்கு மேல இருக்கணும், அட்லீஸ்ட் ஹீரோக்கு ஈக்குவலாவது இருக்கணும்.
ஸோ இந்த படத்துல சூர்யா அவர்கள் கடவுளோட அவதாரம் அப்படிலாம் சொல்லிட்டாங்க. அப்படிங்கும்போது எனக்கு இந்த பக்கம் வில்லனா யாரை வைப்பாங்கன்னு தெரியல. கடவுளை சேலஞ்ச் பண்ற அளவுக்கு இந்த பில்லி சூனியம் அந்த மாதிரி நான் சொல்ல வரல. பட் எனிவேஸ் அவங்களுக்கும் ஏதோ ஒரு சேலஞ்ச் இருக்கணும் இல்லையா, அதை பிரேக் பண்ணி வந்தா தானே ஹீரோக்கே ஒரு மாசு. ஸோ அது மட்டும் இங்க எப்படி இருக்குன்னு தெரியல. ரொம்ப எப்ப பார்த்தாலும் ஹீரோ அடிச்சுட்டே இருப்பார், ஜெயிச்சுட்டே இருப்பார் அப்படின்ற மாதிரி இருந்தா அது எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு சின்ன எலமெண்ட் இருக்கு. ஏன்னா கடவுளுக்கு இதான் யாரை வில்லனா வைப்பாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ இப்போதைக்கு இந்த டீசரை பார்த்துட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்கிறது ஆர்ஜே பாலாஜி தான் வில்லன், அவர் தான் என்னமோ பண்ண போறாரு அப்படின்ற மாதிரிலாம். ஸோ தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அண்ட் அகைன் இப்ப இருக்கிற படங்கள்ல அந்த ரீகால் ஃபேக்டர்ன்றது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாத்துலயும் வந்துட்டு பழைய படத்துல இந்த 2 ரெஃபரன்ஸ் போடு 3 போடுன்னு எனக்கு தெரிஞ்சு எந்த படம் ஆரம்பிச்சதுன்னு தெரியல. வெங்கட் பாபு தான் நினைக்கிறேன், அவர் மாஸ்லயே ஆரம்பிச்சிட்டாரு. அது முன்னாடி இருக்கும், ஆமா கரெக்ட். ஸோ மேபி தெரியல, இதுல ரெஃபரன்ஸ் கஜினி ரெஃபரன்ஸ் வருது. அப்புறம் வந்துட்டு வேற என்ன வந்துச்சுப்பா, நிறைய வந்து டக்குன்னு வரல. அண்ட் இது சூர்யா, என் பேர் சரவணன், எனக்கு இன்னொரு பேர் இருக்குன்னா அவருடைய சூர்யா ரெஃபரன்ஸ் நிறைய வருது. அண்ட் அந்த மாதிரி சொல்லிட்டே போலாம். ஸோ ஃபைனலா கருப்பு ஒரு பயங்கரமான ஒரு ரூரல் மாஸ் ஆக்ஷன் மசாலா படம் காத்துக்கிட்டு இருக்கு. இஃப் எல்லாமே கரெக்டா போச்சு அப்படின்னா சூர்யா அவர்களோட அந்த ஒரு தாகம்னே சொல்லலாம். அவங்க நிறைய பேர் சொல்லலாம், ஏன்னா அதெல்லாம் ஓடிச்சு தானடா, நீ என்னடா சூர்யா அவர்கள் தாகம்லாம் சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா, மனசார சொல்றேன், ஒரு காலகட்டத்துல சூர்யானா அவர்கள் வந்துட்டு, நான் வந்து ஒரு விஜயனா ஃபேன் தான், பட் விஜயனாவையும் தாண்டி ஒரு ஸ்டேட்டஸ்ல இருந்தாரு. அந்த வாரணவாயிரம், அயன், சிங்கம், அந்த காக்கல் ஆரம்பிச்சு கஜினி, ஏன்னா அந்த டைம்லாம் டவுன்ஃபால் இருந்தாங்க. விஜய்னா அஜித் அவர்களுமே டவுன்ஃபால் இருந்தாங்க. சூர்யானா அடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாரு. இப்போ சூர்யானா அந்த லெவல் இருக்காருன்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்லதான். என்னன்னா நடுவில் வந்துட்டு சூர்யை போட்டு ஜெய்பீம் வந்துட்டு ஒரு சூப்பர் பயங்கரமான படமா கொடுத்திருந்தாலுமே வந்துட்டு ஒரு தியேட்டரிக்கலா சூர்யானா படம் ஒரு பயங்கரமான ஒரு பிளாக் பஸ்டர் சக்சஸ் கொடுத்து ரொம்ப வருடங்கள் ஆகுது. ஸோ மேபி அந்த ஒரு தர்ஸ்ட் சூர்யானா இழந்த இடத்தை மீண்டும் இந்த படத்துல வந்துட்டு பிடிப்பாரா? ஓகே, யாரும் இடத்தையும் பிடிக்கலாம் போவானா, பட் அவர் இந்த ஓஜி சூர்யா இருப்பார் பாத்தீங்களா, அவரோட படம்லாம் இட்டு பயங்கரமா வந்துச்சு இல்லையா. ஸோ அந்த ஒரு பாய்ச்சலுக்கான ஒரு முதல் படியாக கருப்பு இருக்குமா அப்படின்றத பொறுத்திருந்து தான் பாக்குறோம். ஐ திங்க் தீபாவளி ஜோன்ல படம் வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஹாப்பி தீபாவளி சூர்யானா ரசிகர்களுக்கு. அண்ட் கருப்பை பத்தி பேசலாம், பேசியாச்சப்பா. டெக்னிக்கல் ரபலபாஸ் யா. அண்ட் முடிச்சுக்கலாம். அப்கோர்ஸ் பேரா வந்து த்ரிஷா அவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் என்ன ரோல்னு தெரியல. அண்ட் டபுள் ஆக்ஷனும் சுத்திட்டு இருக்கு அந்த ஃபைட்ல வந்துட்டு கையை பிடிச்சதோ சம்திங் அந்த மாதிரி. ஸோ அதுவும் என்னன்னு தெரியல. பட் எனக்கு அந்த இருட்டுல மின்னலோட ஒரு ஃபைட் வருது, அது மட்டும் அப்பப்போ லைட்டா கங்குவா வைப்ஸ் வந்துட்டு போச்சு. அந்த கிளைமேக்ஸ்ல ஒயிட் ஷர்ட் கூட பரப்பாரு இல்லைங்களா. ஸோ மற்றபடி ஓவரால் கருப்பு டீசர் லுக்ஸ் ப்ராமிசிங். பார்ப்போம். ஆர்ஜே பாலாஜி அவர்கள் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு அந்த பல்ஸ் தெரியும், அந்த யூத் எல்லாமே. ஸோ அதனால கரெக்டாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அண்ட் ஆர்ஜே பாலாஜி அவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு சல்யூட்டு. ஒரு காமெடியனா ஒரு ஆர்ஜேவா ஆரம்பிச்சு வந்து ஒரு ஹீரோ ஆகி டைரக்டர் ஆகி இன்னைக்கு சூர்யா சார் மாதிரி ஒரு பெரிய ஒரு ஸ்டாரை வச்சு ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் வந்துட்டு பண்ணிட்டு இருக்காருங்கும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸாம்பிள் தான், ஒரு ரோல் மாடல்னே சொல்லலாம். ஸோ சூப்பர். கருப்பு டீம் எல்லாருக்கும் வந்துட்டு வாழ்த்துக்கள். ஸோ ட்ரீம் வாரியர்ஸ் எங்களுடைய சாங் வந்துட்டு அவங்களோட பேர் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. தேங்க்யூ ஃபார் அவங்களோட சப்போர்ட். கண்டிப்பா கருப்பு படம் பாட்டை கிளப்புன்னு நம்புவோம். ஸோ திஸ் கருப்பு அப்படியே என் பண்ணிட்டு சூர்யானாவை பத்தி பார்ப்போமே. நம்ம எல்லாருமே தெரிஞ்சதுதான், நம்ம ஒன்றும் புதுசா எதுவும் சொல்ல போறது இல்லை. பட் எனிவேஸ் அந்த ஒரு ஜோன், அதாவது பெருசா யார்ட்டையும் பேசாம ரொம்ப கூச்சமா இருந்து இனிஷியலா நடிப்பு வரல, என்ன பண்றாரு, டான்ஸ் ஆட தெரியல, அந்த மாதிரி எல்லா நெகட்டிவிட்டிஸும் உள்ள சுமந்து ஒரு ஆள் உடைச்சு வெளியே வராரு பாத்தீங்களா. ஸோ வந்து அதுக்கப்புறம் இன்ஃபேக்ட் இன்ன வரைக்கும் கூட நிறைய இடத்துல வந்துட்டு அவரோட ஹைட்டு, அவரோட அந்த என்னப்பா சூர்யா ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்றாருப்பா ரொம்ப அப்படின்ற மாதிரிலாம் நிறைய இன்னும் வரைக்கும் போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனை யோசிச்சு பாருங்களேன், இது எல்லாம் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வந்துட்டு அப்கோர்ஸ் இது வந்து பொருந்தும். சின்ஸ் இன்னைக்கு சூர்யானோட பர்த்டேனால அவரை பத்தி நான் பேசுறேன். ஏன் இவங்கெல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க யோசிச்சு பாருங்க. நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்றோம், இப்ப நாங்களே எடுத்துக்கோங்களேன், ஒரு சாங் ரிலீஸ் பண்றோம், இல்ல ஒரு ஷார்ட் பிலிம் ரிலீஸ் பண்றோம் அப்படின்னா அப்கோர்ஸ் எல்லா கமெண்ட்ஸும் வந்துட்டு வரவேற்கத்தக்கது தான். ஒரு 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க, ஒரு 3 பேர் வந்துட்டு நல்லா இல்லப்பா என்னப்பாதுன்னுவாங்க, ஒரு 2 பேர் கலாய்ப்பாங்க, ஒருத்தன் பயங்கரமா மோசம். அதான் நமக்கு இருக்கிறது சின்ன சர்க்கிள்ல, அதுக்கு நிறைய நெகட்டிவிட்டி இருக்கும், வீட்டுல சில பிரச்சனைகள் இருக்கும், எல்லாம் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், இத்தனை இதுல வந்து ஓடணும். அப்படிங்கும்போது சூர்யா சார் மாதிரியான ஒரு ஸ்டேச்சர்ல இருக்கிற ஒரு நபர் இவ்வளவு ஃபெயிலியர்ஸ், எவ்வளவு அவரை சுத்தி ஓடிக்கிட்டு இருக்கோம், எவ்வளவு விஷயங்களை வந்துட்டு அவர் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இது எல்லாத்தையும் தாண்டி முதல்ல இருந்து இன்ன வரைக்கும் அந்த சின்ன சின்ன ஹேட்ரெட்ஸ், கமெண்ட்ஸ், கூட 4 பேர் ஏதாவது பாட்டு போடுவாங்க, இதெல்லாம் தாண்டி நிஜமாவே என்ன சொல்றது, சூர்யானா ஃபேன்ஸும் நிஜமாவே வெல் டிசர்வ்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா
அவருடைய ஹிட் காலத்துல மட்டும் இல்ல, இன்னைக்கு அவருடைய டவுன்ஃபால்லையும், நான் ரொம்ப டவுன்ஃபால்னு சூர்யா நான் ரொம்ப அப்படி சொல்ல வரல, பட் எனிவேஸ் அவருக்கான இடம் ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதுல இருந்து இப்போ கொஞ்சம் கீழே இறங்கி தான் இருக்காரு. ஸோ இந்த ஒரு நிலைமையிலையும் அவர் கூட நின்று ஸ்டில் தே ஆர் சப்போர்ட்டிங். ஸோ அதுக்கே வந்து பெரிய ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஸோ கண்டிப்பாக சூர்யா அண்ணா மாதிரியே அவருடைய கரியர் க்ரோத் எப்படி இருந்துச்சோ அது மாதிரி கருப்புல ஆரம்பிச்சு திருப்பியும் அவர் வந்துட்டு அவருக்கான அந்த ஒரு ஓஜி இடத்துல போய் உட்காந்து அதுக்கும் மேலே வந்து ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு எங்கள் டீம் சார்பாக ஒரு பெரிய ஒரு வாழ்த்துக்கள். அண்ட் அவர் பர்த்டே நாள் அன்னைக்கு நான் சின்ன ஒரு மேனிஃபெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். கூடிய விரைவில் நடக்க போகிறது இல்லை, மேபி சில வருடங்கள் கழித்து எங்களோட டைரக்ஷனில் சூர்யானா நடித்தா நல்லா தான் இருக்கும்ல. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே சூர்யாண்ணா. நிறைய விஷயத்தில் நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கீப் இன்ஸ்பைரிங் and all the best for Karu.